शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அதற்கு பிறகு அம்பாளுடைய தொடையினுடைய வர்ணனை. சாதாரணமாக தொடையை வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம், வாழை மரம் மாதிரி இருக்கு, அந்த வாழைத்தண்டு மாதிரி கால்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா. இப்படி வாழைத்தண்டு மாதிரி இருக்கு. சில பேர் என்ன சொன்னா யானையினுடைய துதிக்க போல இருக்கு, அது மேல பெருசாகி கீழே சின்னதா கணுக்கால் வரைக்கும் வருது இல்லையோ, அப்படி யானையினுடைய துதிக்கை அப்புறம் வாழைத்தண்டை போல இருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது வளர்ந்தார். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றார், அந்த முட்டியை வர்ணிக்கிறார். அந்த முட்டியானது எப்படி இருக்கு அப்படின்னா, அம்பாளுடைய முட்டி தும்பிக்க போல அவ்வளவு அழகா சாப்பிட்டா இருக்கு, வாழைத்தண்டு போல இருக்கு. ஆனா அந்த முட்டி மாத்திரம் அம்பாளுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, தேவ சொரசவான் இருக்கு. ஏன் அப்படின்னா டெய்லி அம்பாள் சிவபெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா. பதிமூணு இல்லையா, ஆத்துக்கார மேல அப்படி ஒரு பிரம. டெய்லி சதா சர்வகாலமும் அம்பாளுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் பேரு இல்லையா. நம்ம எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் பண்ணாக்க அஷ்டாங்க நமஸ்காரம் தான் பண்ணும். 8 பாகங்களும் நமக்கு கீழே பண்ணணும். காது, கை, மார்பு, கண்ணு, 2 காது இப்படி வச்சுட்டு இப்படி 8 அங்கங்களும் பண்ணும். பொம்பளைகளுடைய மார்பகங்கள் பூமியில படவே கூடாது. ஆகையினால அவர்கள் எந்த காலத்திலையும் அஷ்டாங்கம் பண்றது, இந்த அங்க பிரதர்சனம் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்திரீகளால பண்ண முடியாது. அவளுடைய மார்பகங்கள்லாம் இதுல படக்கூடாது, பூமியில படக்கூடாது. அதனால அவர்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் தான் சொல்லிருக்கு. பஞ்சாங்க நமஸ்காரம்னா என்ன, 2 முட்டி, 2 கை, தலை, இது மாத்திரம் தான் அந்த பஞ்சாங்கங்கள் தான் பூமியில படலாம். இப்படி பூமியில அப்படி பண்ண பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணி 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 அம்பாளுடைய முட்டி எடுத்து கடினமாக ஆயிட்டான். கல்பனை அவருக்கு அம்பாளுடைய தொடர் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு கெஸ்ட் தான் இல்ல இருக்கணும், ஆனா முட்டியில மாத்திரம் ஐ ஃபைண்ட் தட் அங்க வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா அது எப்ப பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்க ஆத்துக்காருக்கு. பரமசிவனுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு யாருக்காவது கசக்குமா இல்லையா, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அல்ல எவ்வளவு தடவை இரண்யமகே நமக்கு ருத்ரத்துல பாத்தீங்கன்னா 100க்கு சிரேஷ்டா ஏச்ச ஜேஷ்டா ஏச்சன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு இரிஞாயச்ச மயஸ்கராயச்ச எத்தனையோ நம சிவாயச்ச சிவதராயச்ச அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கோமே. அப்படின்னா அம்பாலும் அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி பண்ணி பண்ணி நமக்கெல்லாம் அஷ்டாங்கமா பண்றதுனால அவ்வளவு சிரமம் இருக்கிறது இல்ல. அம்பாளுக்கு பஞ்சாங்கமா பண்றதுனால முட்டியானது தைஞ்சு போய் ஒரு கல்பனையோட பண்ணியிருக்காரு. இதனுடைய பலன் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப அழகான பலன். இவர்கள் நிச்சயமாக இந்த மந்திரத்தின் மூலமா உபாசனை பண்ணவர்கள் இந்திர பதவியை அடைவார் அப்படின்னு இதுக்கும் பலன் சொல்லியிருக்கு. இந்த பலன் இது லலிதா சஹஸ்ரநாமத்துல மாணிக்ய முகுடாகார ஜானு துவய விராஜிதா காமேசஜாத சௌபாகிய மார்த ஊரு துவயான்விதா. மிருதுவாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஊரு துவயத்தை அங்க சஹஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். அப்புறம் ஜானு துவயத்தை பார்த்திருக்கோம். மாணிக்ய முக்குடாகார, மாணிக்ய முக்குடம் மாதிரி இருக்கக்கூடியதாக ஜானு இருக்காம். அது அழகு ஷேப் அங்க சொல்லிருக்கு. இவர் என்ன சொல்றார், ஷேப்பு நல்லா இருக்கு, அதுல கொஞ்சம் கடிமா நமஸ்காரம் பண்ணி பண்ணி அந்த ஸ்டெயினும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றார். கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்டபடலி உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுஹృத்தாப்யாம் பத்யுஹு பிரணதி கடினாப்யாம் கிரிசுதே விதிஜ்ஞே ஜானுப்யாம் விபுதகரி கும்பத்வயமஸ்தி. விதிஜ்ஞே அப்படின்னு கூப்பிடுறாரு. சாஸ்திரம் முழுக்க அறிந்தவள் இல்லையா அம்பாள். அழகு அம்பாளுக்கு அழகு அது எல்லாம் அறிந்தவள், அதுதான அழகு. உண்மையான சௌந்தரியம் என்ன, ஒருத்தருக்கு சௌந்தரியம் அவளுடைய படிப்பு தான் அவளுடைய சௌந்தரியம் இல்லையா. அவளுடைய பிசிக்கல் அழகை விட அவளுடைய அறிவு. அவள் விதிஜ்ஞே அப்படின்னா எல்லா விதியும் சாஸ்திர விதிகளை எல்லாம் அறிந்தவளாக இருக்கிறாள் அப்படின்னாரு. விதிஜ்ஞே சாஸ்திர விதிகளை அறிந்தவளே கிரிசுதே அப்படின்னு 3வது லைன்ல இல்லையா. கிரி அப்படின்னாக்க
இமயகிரி. அது என்ன இமயகிரி என்ன ஹிமவான், அவனுடைய சுதே அப்படின்னா ஹிமவான் மகளே, மலை மலை மகளே அப்படின்னு. கிரினா மலை, சுதேனா மகள், மலை மகளே, சாஸ்திர விதிகளை நன்கு அறிந்தவரே. கரீந்திரானாம் கண்டான், யானையினுடைய சுண்டான், சுண்டம் அப்படின்னாக்க யானையினுடைய துதிக்கை, மேல பெருத்து கீழே சின்னதாக கூடிய சுண்டமாக இருக்கக்கூடிய துதக்கை. அல்லது கனக கதலி காண்டபட்டலீம், கனகம் அப்படின்னா பொன், கதலினக ரம்பா வாழை, கனக கதலி காண்டம் அப்படியே பொன் வாழை தண்டு போல. பட்டலி உபயம் அப்படி ரெண்டும், ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கலாம். எதுக்கு? அம்பாளுடைய தொடையானது அப்படி இருக்கு. உபாபியாம் ஊருபியாம், அம்பாளுடைய இரு தொடைகளும் இப்படி நிர்ஜித்ய, இந்த ரெண்டுத்தையும் அது வெல்ற மாதிரி இருக்கு அம்பாள். யானை துண்டிக்க வாழைத்தாண்டு இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும்பா. கோவை பழம் போல சிலதெல்லாம் புளிக்கும். அப்படி நம்ம உதட்டுனா அப்படியே கதிகளுடைய ஆதிக்கம் இதெல்லாம் கிட்டக்க நிக்காது. நமக்கு புரிய வைக்கிறதுக்காக திராட்சை போல கண்ணு அப்படின்னு சொன்னா புளிப்பு, திராட்சை புளிக்குமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வர்ணனைக்கு வந்தா ஒரு லெவல்ல எடுத்துட்டு அதை தள்ளி விட்டுடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளுடைய அழகு அது ரெண்டுத்தையும் தோக்கடிக்கக்கூடிய அழகு. நமக்கு புரியறதுக்காக சொன்ன அப்படி துண்டிக்க வர மாதிரி இருக்கு அம்பாளுடைய தொடை. அதே மாதிரி கதலி கந்தம் போல மிருதுவாக இருக்கு. மிருதுத்துவத்தை சொல்லணும், அதனுடைய ஷேப்ப சொல்லணும்ன்றதுக்காக சொன்னோமே தவிர அதை நிர்ஜித்திய, அதை ஜெயிச்சிட்டு அப்படின்னாக்கா அதை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அம்பாளுடைய தொடைகள். சுவருத்தாபியாம், அம்பாளுக்கு ரெண்டு முட்டி இருக்கு. அது எப்படி இருக்கு? விருத்தாபியாம் உருண்டு இருக்கு. அப்புறம் சுவருத்தாபியாம் பத்யுஹு பிரணதி, என்ன அது உருண்டும் திரண்டும் இருக்கு. அது என்ன பண்றது? அவருடைய பத்தியாக பத்யுஹு பிரணதி கடினாபியாம், பதியாகிய இருக்கக்கூடிய பரமனை அடிக்கடி வணங்குறதுனால அது கடினமாக ஆகிவிட்டது. கடினாபியாம், அது கடினமாக ஆகிவிட்டது. முழங்கால்கள் ரெண்டும் கடினமாக ஆயிட்டான். இதனால விபுதகரி கும்பத்வயம் அப்படி நிர்ஜித்ய பவதி அப்படின்னாக்க, விபுதகரி யானையாக ஐராவதம் இருக்கு இல்லையா, ஐராவதத்தினுடைய விபுதகரி யானையினுடைய மஸ்தகங்கள் கும்பத்வயமசி, ஐராவதத்தை வெல்வதாக இருக்கக்கூடியது. யானையினுடைய ஐராவதத்தினுடைய ரெண்டு மஸ்தகம் எப்படி இருக்கோ, விபுதகரியாக இருக்கக்கூடிய கும்பத்வயை அதை நிர்ஜித்ய பவதி, அதை வெல்லக்கூடியதாக இந்திரனுடைய யானையாக ஐராவதத்தினுடைய இரண்டு கும்பங்களையும் வென்றவர்களாக பவதி அசி, நீ இருக்கிறாயே அம்மா அப்படின்னு. சிறந்த யானையினுடைய துதிக்கை போன்ற மேல் பகுதி பெருத்து கீழே வர வர சிறிது சிறிதாக வரா மாதிரி அம்பாளுடைய தொடைகள் காணப்படுகிறது. அதோட பொன் வாழை மரங்களை எல்லாம் போன்று ஒளி பொருந்தியதாக வழவழப்பாக மிருதுவாக காணப்படுகிற தொடைகள் அவற்றிலும் மேலாக விளங்குகிறது. அதை விட உருண்டு திரண்டு அழகிய முழங்கால்கள். சாஸ்திர விதிகளை அறிந்த அந்த அம்பிகை என்ன பண்றா, சாஸ்திரம் சொல்றது இல்லையோ, அதனால டெய்லி தினந்தோறும் எப்பொழுதும் பத்தியை கால்கள் நிலத்தில் படிய, தன்னுடைய முழங்காலானது நிலத்தில் படிய வணங்கி எழுவதனால அது அந்த பிரிக்ஷன்னால சற்றே கடினப்பட்டு விட்டது. அது இப்ப எப்படி இருக்குன்னா, இந்திரனுடைய யானையாக ஐராவதத்து தலையில இருக்கக்கூடிய கும்பங்களை போல இருக்கு. ஆனா அதை தோக்கடிக்கிற மாதிரி அழகாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி, இப்படி அளவற்ற அழகு இல்லையா, சௌந்தர்ய லஹரி, அப்படி தேவியினுடைய அழகை மனசுல கொண்டு இப்படி யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் ஐராவதத்துல ஏறி இந்திர பதவியை பொன் விளையும் பூமியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு, பொன் விளையும் பூமியாக இருக்கக்கூடிய நாட்டுக்கு அதிபராகவோ அல்லது ஜென்மாந்தரத்துல ஐராவதத்தை ஏறி இந்திர பதவியை அழிக்க வல்லதாக இருக்கக்கூடியது இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. கரீந்திரானாம் அப்படின்னா கஜேந்திரானாம், சுண்டான் கரதண்டான் அப்படின்னா நம்ம கூட சொல்றோம் இல்லையா, தும்பிக்கை கரதண்டான் அதுல இருந்தா வந்து துதிக்கை அப்படின்னு 4வது 5வது கை அவருக்கு துதிக்கை.
அப்புறம் சண்டான் கனக கதலி சுவர்ண ரம்பா ஸ்தம்ப சம்ஹதி அப்படின்னு கனக கதலி காண்ட பட்டலி அப்படின்றதுக்கு லட்சுமிதரர் சொல்ற சுவர்ண ரம்பா ஸ்தம்ப சம்ஹதி உபாபியாம் ஊருபியாம் உபயமபி அந்த இரண்டு தொடைகளும் அது எப்படி நிர்ஜித்ய விஜித்ய பவதி இந்த ரெண்டு கம்பாரிசனையும் தோற்கடிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல சுவிருத்தாபியாம் சுஷ்டு விருத்து ஆபியாம் டியூயல் போட்டதுனால உருண்டு தரண்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. பத்யுஹு தன்னுடைய ஆத்துக்காரா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பிரணதி அது டெய்லி நமஸ்காரம் பண்ணுகின்ற காரணத்தினால கடினாபியாம் கிரிசுதே கிரிசுதியாக இருக்கக்கூடிய இந்த அம்பாள் தினமும் தன்னுடைய பத்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு பிரணதி நமஸ்கரிக்கிற காரணத்தினால கடினமாக ஆகிவிட்டது. ரெண்டு தொடையும் கடினாபியாம், ரெண்டு தொடையும் சுவிருத்தாபியாம்னு சொன்னதுனால ரெண்டு உருண்டையா இருந்ததுன்னு சொன்னார். அந்த ரெண்டு உருண்டையும் இப்ப ரெண்டு கடினமாக ஆகிவிட்டது. இது விதிக்யே ஜானுபியாம் விபுதகரி கும்பத்வயமசி அப்படின்னார். அம்பாளுடைய இரு பாதங்களும் யானையினுடைய மஸ்தகங்கள் போற ஐராவதத்தியனுடைய மஸ்தகத்தை வெல்லுவதாக கும்பத்வய விபுதகரி இல்லையா அதை தோற்கடிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லிட்டு இதுக்கு அபிராமி அந்தாதியில ஒரு பாடல் போட்டிருக்காரு. இதுக்கு ஒப்பாக நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொறுத்து தமனீய காவினில் தங்குவரே அப்படின்னார். சொல்றார் நயனங்கள் மூன்றுடை நாதன் அப்படின்னாக்க உக்கண்ணனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். இப்படி சிவபெருமானை நாதனாக கொண்டும் வேதமும் நாரணம் அயனும் வேதங்கள் எல்லாம் அம்பாளுடைய புகழ்தான் பாடுகிறது. நாராயணன் இல்லையா மகாவிஷ்ணு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அயன் யார் பிரம்மா அவரும் புகழும் இவர்கள் எப்பொழுதும் பூஜித்துக் கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய அபிராமவல்லி அடியினை. அதனால்தான் அபிராமி கோவிலுக்கு போனா முதல்ல தரிசனம் பண்ண வேண்டியது என்ன அம்பாளுடைய கால் பாதத்தை தான். அதுக்கப்புறம் தான் அம்பாளை பார்க்கணும். ஏன்னா அம்பாளுடைய பாதத்தை பத்தி இப்ப பின்னாடி சொல்ல போறது அது உபனிஷத்தெல்லாம் அங்கதான் இருக்கு இல்லையா. அதனால அம்பாளுடைய கால் மாத்திரம் என் தலையில பட்டுடுச்சுன்னா ஞானம் வந்துடும் சொல்ல போறாரு. இப்போ 9 அந்த ஸ்லோகம் வருது, ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. எல்லாருக்கும் ஆத்ம ஜானம் வரணும், வேதாந்த விஞ்ஞானம் வரணும்னாக்கா அம்பாளுடைய திருவடி தியானம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்படி அபிராம வல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர் யாரு இவர்கள் எல்லாமே அப்படின்னா நானும் நீங்களும் சொல்லவா வேண்டும் இல்லையா. அவளுக்கே ஞானம் வந்தது காரணம் பரமசிவனுக்கும் நாராயணனுக்கும் பிரம்மாவுக்கும் அவளை பயன் என்று பயன்னா என்ன பயன்னாக்க மோட்சம்ன்ற அர்த்தம் இல்லையா, முக்தி. இதை கொண்டவர் அது மாத்திரம் இல்ல, அது அந்த பெனிஃபிட் இருக்கட்டும். இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. நீங்க அடுத்த ஜென்மால என்ன தெரியுமா, நீங்க இந்த உடம்பு போன உடனே நீங்க மேல போறீங்க இல்லையா, இந்த உபாசனை பண்ணவர் எங்க போவார்கள் அவர்கள் பாவையர் ஆடவும் சம்பா திலோத்தமா குஷி இல்ல இவர்கள்லாம் ஆடலும் பாடலுமாக இருக்கக்கூடிய அமராவதி அங்க சொர்க்கத்துக்கு போய் ஆடவும் பாடவும் பொன் பயணம் பொறுத்து இல்லையா. அப்ப அங்க போய் அது அந்த மாளிகையில அந்த தங்க மாளிகையில போய் அங்க இருந்து கொண்டு தமனீய காவினல் தமனீயம் அப்படின்னாக்க கற்பகச்சோலை கற்பகம் மரங்கள்லாம் இருக்கக்கூடிய காவினில் காவின சோலை கற்பக மரங்கள் இந்த சந்தான விருட்சங்கள் இப்படி எல்லாம் ஹரிசந்தன மரங்கள் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சோலைகள். அந்த சோலைகள்ல தங்குவாரே அப்படின்னாக்க தேவராகவே ஆகிவிடுவார்கள் அப்படின்னு. அதே அம்பாளினுடைய இடைபாகத்துக்கு கீழையும் தொடையையும் உபாசிக்கிறவர்கள் ஜென்மாந்தரத்துல நிச்சயமாக இந்திர பதவியை அடைவார்கள், சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படின்னு. இதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு உபாசனைய சொல்றார். அஸ்வகர்ணம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கா. அந்த அஸ்வகர்ண மரத்துலதான் நீங்க என்ன பண்ணணும், இந்த யந்திரத்தை எழுதணும். எந்த யந்திரத்தை கிரீம்னு எழுதணும். அதுல எப்படி
ஒரு ஷட்கோணம் போட்டு 6 கோணங்கள் போட்டு நடுவுல கிரீம்னு அந்த அஸ்வகர்ண மரக்கட்டையில எழுதி நெய் விளக்கை ஏற்றி கிழக்கு முகமாக உட்கார்ந்து 1000 தடவை 45 நாளைக்கு தொடர்ந்து ஜபம் செய்தான்னா தேனு திராட்சை பழத்தை நைவேத்தியம் பண்ணி செய்தா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அக்னி பயம் நீக்கிறதுக்கு போனது. இதுக்கு ஜலபயம் இல்லையா, ஜலபயமே நீங்க அது ஆத்துல ஏதோ ஒண்ணு அந்த காலத்துல எல்லாம் சர்வசாதாரணம் இல்லையா, குழந்தைங்க எல்லாம் காவேரியில குளிக்கும், இப்ப பார்த்தாலும் கங்கையில குளிக்கும், நர்மதையில குளிக்கும், இதெல்லாம் அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய பிரயோகமாக இருக்கு. ஆனா முக்கிய பிரயோகம் என்ன, இந்திர பதவியிலே இவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சஹஸ்ரநாமத்துல சொல்லிட்டான், காமேஷஜாத சௌபாகிய மார்த ஊர் துவயான்விதா மாணிக்க மகுடாகார ஜானத்வய விராஜிதா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த இதுக்கு எப்பொழுதும் போன தடவை இந்த ஆனந்தகிரியா என்ன சொன்னார், போன ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது இது தேவி மகாத்மியத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நினைவுபடுத்துறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீதனம் அப்படின்றத அங்க சொல்லியிருக்கு. ஹிமவான் வாகனம் சிம்மம் விவிதானிச்சா ஹிமவான் இதெல்லாம் கொடுத்தாருன்றதை ஞாபகப்படுத்தி அந்த துர்கா மந்திரத்தினுடைய பிரதிபாதனம் பண்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அவருடைய வியாக்கியானம் எழுதியிருக்கார், அது கிடைக்கலையா. அதனால நம்ம பப்ளிஷர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆனந்தகிரியா வியாக்கியானம் பூச்சி அரித்ததுனால இந்த ஒரு ஸ்லோகங்களுக்கு கிடைக்கல, அதனால இதுக்கு ஆனந்தகிரியார் என்ன சொன்னார்ன்றத நம்ம பாக்கிறதுக்கான சான்ஸ் இல்லாம போச்சுன்னு அது ஒரு ஸ்லோகம் இல்லையா. அவர் எழுதினது கிடைக்கலன்னு அப்படின்னு அந்த காலத்திலேயே கிடைக்கல, ஆனந்தகிரியா எழுதின அப்படின்னு லட்சுமிதரர் பீரியட்லயே இது கிடைக்கப்படவில்லை அப்படின்னு தெரியுது, இது கிடைக்கவில்லை அப்படின்னு. இப்படி விசேஷமாக அம்பாளுடைய 2 ஸ்லோகத்தையும் பார்த்தோம். 81வது ஸ்லோகம், 82வது ஸ்லோகம். குருத்வம் விஸ்தாரம் சிதிதரபதி பார்வதி நிஜாதே நிதம்பாத் ஆச்சித்ய வைஹரண ரூபேன நிததே அதஸ்தே விஸ்தீர்ணோ குரு அயம் அசேஷம் வசுமதீம் நிதம்ப பிராக்பாரஹ தகயதி லகுத்வம் நயதி ச கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்டபடலீம் உபாभ्याम् ஊருभ्याम् உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவృத்தாभ्याम् பத்யுஹு பிரணதி கடினாभ्याम् கிரிசுதே விதிஜ்ஞேயானுभ्याम् விபுதகரி கும்பத்வயமசி அப்படின்னு 81, 82 மலைமன்னன் தன்னுடைய பொண்ணுக்கு கொடுத்த ஸ்ரீதனம் அல்லது சீதனம் அதை பத்தி பார்த்தோம். பொன் வாழை போன்றதான தொடைகள் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வர்ணனை பார்த்தோம் இல்லையா. அதற்கு பிறகு அடுத்ததாக போருக்கு செல்லும் போது பண்ணக்கூடிய அம்புரா துணியை வைத்துக் கொண்டு எப்படி போர் வீரர்கள் போகிறார்களோ அப்படி அம்பாளுடைய கணுக்கால் பகுதியில இருக்கக்கூடிய நுனியால அம்புரா துணி மாதிரி இருக்கான் இல்லையா. அதுல இருக்கக்கூடிய அந்த நுனிகள் நகங்கள் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா போருக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். இந்திராதி தேவர்கள் போன்ற புகழையும் அதிகாரமும் வாய்ந்த பதவிகளை பெறுவதாக அமைகிறது. அடுத்த ஸ்லோகமும் வரப்போகுது. இதை அடுத்த வாரம் கவனிப்போம். ஓம் போர் நமத போர் நமிதம் போர் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.